அப்படியே கண்டினியூ பாருங்க. ஹெட்டிங் பாருங்க. ஃப்ளார் எடுத்துக்கிட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா பாருங்க, ஃப்ளார்ஸ் ஆர் ஆஃபன் ஆஃபன் சோவிஸ் பாருங்க. அதாவது சோவினா அதாவது பகட்டா பார்க்கறதுக்கு வந்து இந்த லில்லி பூ வந்து பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். அப்போ அந்த குடும்பத்தை சேர்ந்த எல்லா தாவர பூக்களுமே பகட்டா இருக்குன்றாங்க, பகட்டா அழகாக இருக்குன்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பெடிசிலேட் சொல்லியாச்சுன்னா இலைக்காம்பு இருக்குது, பூக்காம்பு காணப்படும். பூக்களுக்கு காம்பு உடையது. அப்போ பூக்களுக்கு காம்பு இருந்தால் அதை பெடிசிலேட் சொல்லுவாங்க. ப்ராக்டியேட்னா பூ அடிசல்னு சொல்கிறது. யூஸ்வலி ஃப்ராக்டிலேட்னா யூஸ்வலியாக யார் எந்த தாவரத்துக்குமே பூ காம்பு செல் காணப்படாதுன்னு அர்த்தம். யூஸ்வலி ஃப்ராக்டிலேட்னா குறிப்பாக பொதுவாக தாவரங்களுக்கு வந்து பூ காம்பு செல் கிடையாது சொல்கிறாங்க. எக்ஸப்ட் அதாவது டைனெல்லா அண்டு லில்லியும் சொல்லக்கூடிய. அப்போ டைனெல்லா லில்லியும் தாவரங்கள் மட்டும் என்னது ப்ராக்டிகல் காணப்படும் சொல்கிறாங்க. பைசெக்சுவல் சொல்கிறாங்க. பைசெக்சுவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இருபால் மலர் காணப்படுது. ஆக்னோ மார்பில் ஆராய்ச்சி அமைச்சு ட்ரைமரஸ்னா 3 இதழ் காணப்படும். ஹைபோகைனஸ்னா சூலக மேல் மலர். ரேர்லி யூனிசெக்சுவல் அப்படின்னா இது இந்த குடும்பத்தில் காணக்கூடிய அந்த 550 பிளான்ஸுமே பைசெக்சுவல் சொல்ல வராங்க. அப்படி வந்தால் கூட ஒரு சில தாவரங்கள் வந்து யூனிசெக்சுவல் தான் இருக்குன்றாங்க. எக்ஸாம்பிள் ஸ்மைலக்ஸ் சொல்கிறது 1 மார்க் கொஸ்டின். அடுத்து பார்த்தீங்கன்னா டயோசியஸ் அப்படின்னு சொன்னால் ஈரிலம். டயோசியஸ் வந்து ஈரிலம் சொல்கிறது. ரேர்லி டெட்ராமரஸ் சில தாவரங்களில் மட்டும் அதாவது அள்ளிதழ் வந்து 4 இருக்குது. அள்ளிதழ் வந்து எப்பயுமே 3 தான் காணப்படும். அதாவது மோனோகாட்டில் வந்து அள்ளிதழ் 3 தான் காணப்படணும். ஆனால் ஒரு தாவரத்தில் மட்டும் அது 4 இதழ் காணப்படுது. அந்த தாவரத்துக்கு எக்ஸாம்பிள் என்ன பார்த்தீங்கன்னா அதாவது மயாந்தீமம் அது பேர் மயாந்தீமம்னு சொல்லப்படுது. இது ஒரு 1 மார்க் கொஸ்டின். மயாந்தீமம் சொல்லப்படுது 1 மார்க் கொஸ்டின். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்லைட்லி சைக்கோமார்பிக்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த குடும்பம் வந்து எல்லாமே ஆக்டோமார்பிக் தான். அதில் ஒரு தாவரம் வந்து சைக்கோமார்பிக் இருபக்க சமைச்சது. எல்லாமே ஆரஸ் சமைச்சர் தாவரம் தான். ஆனால் ஒரு தாவரம் மட்டும் இருபக்க சமைச்சர் காணப்படுது. அது வந்து லில்லியம். அண்டு ஹைபோகைனஸ் அப்படின்னா மேல்மட்ட சுல்பை சொல்லுவாங்க. அடுத்து நம்ம என்ன பார்ப்போம்னா பெரிங்ஸ் சொல்லலாம், அது பீரியான்னு சொல்லலாம். அது பீரியான்னு சொல்லக்கூடிய தாவரம். பீரியட்ல ஹெட்டிங் பாருங்க. பீரியான்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா பூ இதழ் வட்டம்னு பேர். இப்போ ஒரு ஃப்ளார் எடுத்துக்கிட்டீங்கன்னா அள்ளி வட்டம் சொல்லி க்ரீனாக இருக்கும், புள்ளி வட்டம்ன்றது க்ரீனாக இருக்கும், அள்ளி வட்டம் கலக்கலாக இருக்கும். இந்த 2 வட்டங்கள் இல்லாமல் புள்ளி வட்டமும் அள்ளி வட்டமும் இல்லாமல், அதே இது புள்ளி வட்டம் அள்ளி வட்டம்னா புள்ளி வட்டம்னா கேலிக்ஸ், அள்ளி வட்டம் கரலா. அப்போ கேலிக்ஸ் கரலா இல்லாமல் வேறு ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஒரு இதழ் காணப்படும். அதுக்கு பேர் தான் பீரியான். எது இல்லாது ஒரு ஃப்ளாரில் கேலிக்ஸ் கரலா இல்லாமல் ஒரு வேற்று இதழ், அதுக்காக ரீப்ளேஸ் ஒரு இதழ் காணப்படும். அந்த இதழுக்கு பேர் தான் பீரியான். அந்த இதுக்கு பேர் பீரியான் என்று பேர். அதுக்கு பிறகு பீரியான் சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்க பீரியான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யூஸ்வலி அதாவது பெட்லாய்டு ஆர் சம்டைம்ஸ் செப்பட்லாய்டு. அதாவது யூஸ்வலி பெட்லாய்டுன்னு சொல்லியாச்சுன்னா நல்லா பார்த்துக்கோங்க. இது வந்து பெட்லாய்டு சொல்லியாச்சுனால என்ன சொல்லலாம்னா அதாவது பார்க்குறதுக்கு வந்து சில சமயம் அதாவது யூஸ்வலி பெட்லாய்டு ஆர் சம்டைம்ஸ் செப்பட்லாய்டு பார்க்குறதுக்கு வந்து சில சமயம் வந்து எப்படின்னா புள்ளி போன்றோ அல்லது அள்ளி போன்றோ காணப்படும். ஆனால் அதுக்கு பேர் தான் பீரியான். அதுக்கு பீரியான் சொன்னாங்க. ஓகேங்களா? ஆன்டிரியர் பொசிஷன் ஹோலிஸ் ஆன்டிபொசிஷன். வால்வேட் ஆர் இம்பிரிகேட்டா இதில் வந்து தாவரங்கள் வந்து வால்வேட் காணப்படுது, இம்பிரிகேட்டு காணப்படுது. வால்வேட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா தொடு இதழ் அமைப்பு. இம்பிரிகேட்னா என்னது அடுக்குதல், அதாவது தழுவிதழ் அமைப்பு பேர். டெப்பல்ஸ் மோர் தேன் 6 இன் பாரிஸ், அதாவது பாரிஸ் குவார்டிஃபோலியா. அதாவது பெட்டல்ஸ் பாருங்க, இந்த டெப்பல்ஸு மோர் தென் 6னா 6 டெப்பல்ஸ் மேலே காணக்கூடிய தாவரத்துக்கு பேர் தான் என்னது பாரிஸ் குவார்டிஃபோலியான்னு. 1 மார்க் கொஸ்டின். அப்போ டெப்பல்ஸ் வந்து 6 காணப்படுது. அந்த தாவரத்துக்கு எக்ஸாம்பிள் வந்து பாரிஸ் குவார்டிஃபோலியா சொல்லப்படுது. அடுத்து பாருங்க ஆண்ட்ரோசியம். அது வந்து ஆண்ட்ரோசியம்னா பெரியவங்களுக்கு மகரந்தாள் வட்டம் சொல்லுது. அப்போ ஆண்ட்ரோசியம் வந்து 6 டைமாக காணப்படுது.
சிக்ஸ் ஸ்டேமன் காணப்படும். ஆனால் சிக்ஸ் ஸ்டேமன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் இன் 2 ஹோல்ஸ். அதாவது 6 ஸ்டேமன் சொல்கிறாங்க. அந்த 6 ஸ்டேமன் 2 வட்டங்களில் ஈச் 3 3 காணப்படும். அதாவது 6 ஸ்டேமன் இருக்குது, அது 2 வட்டங்களில் 3 3 ஒரு வட்டத்துக்கு 3 2 வட்டத்துக்கு காணப்படும். ரேர்லி ஸ்டேமன்ஸ் 3 மட்டும் காணப்பட்டா ரஸ்கஸ், 4 மட்டும் காணப்பட்டா மெயாந்தியம் சொல்லப்படுது. ஆர் அப் டு 12 காணப்படுது. 12 காணப்படுது. எது வரைக்கும் அது பார்த்தீங்கன்னா 12 வரைக்கும் காணப்படும், 12 இருக்குன்றாங்க. அதே நேரத்தில் அப்போஸ்டேமனஸ்னால் தனித்த மகரத்தாள்கள் ஆப்போசிட் ஆஃப் த டெர்பல்ஸ் ஸ்டேமன் எபிபெட்டல், அதாவது ஸ்டேமன்ஸ் எபிபெட்டல் ஸ்டேமன். அவங்க என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா 12 ஸ்டேமன் இருக்குன்றாங்க. அதே நேரத்தில் தனித்து காணப்படக்கூடிய ஸ்டேமன் வந்து பெட்டல்ஸ்க்கு வந்து ஆப்போசிட்டில் இருக்கும். சிலது வந்து எபிபெட்டஸ், சிலது வந்து எபிபெட்டஸ் இருக்குன்றாங்க. ஃபிலமெண்ட் டிஸ்பிங் கேனட் அண்ட் அதர்ஸ் டைத்தீகஸ். என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஆந்தர்ஸ் வந்து டைத்தீகஸ் சொல்கிறாங்க. ஆந்தர்ஸ் வந்து டைத்தீகஸ்க்கு 2 அறை உடையது. பேசிஃபிக்ஸ் ஆர் வெர்ஸ்லைட், அதாவது வெர்சடைல்னு சொன்னால் பேசிஃபிக்ஸ்னா பின்பக்கம் ஆந்திரோடைய அடிப்பகுதி ஒட்டி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒட்டி இருக்கும் அடிப்பகுதி வந்து அடி ஒட்டியவை அப்படின்னு சொல்லலாம். அதுக்கும் அடிப்பகுதி ஒட்டியவை சொல்லுவாங்க. அதே நேரத்தில் என்னது வெர்ஸ்லைட் சொல்கிறாங்க இல்லையா, வெர்ஸ்லைட். அப்போ ஆந்தர் சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா அடி ஒட்டியவை அடினை இருக்கலாம். அதே நேரத்தில் என்னது மையத்தில் இருக்கலாம் சொல்கிறாங்க. இல்லை அடுத்து பாருங்கள், எக்ஸ்ட்ரோஸ் வெளிநோக்கி வெடிக்கும். ஆர் இன்ட்ரீஸ் ஆர் இன்ட்ரெஸ், அதாவது நீள்வாக்கில் வெடிப்பவை, சில சமயங்களில் நுனிமூலை வெடிப்பவை, அரிதாக என்னது வெளி ஈட்ட பொருளும் அதாவது பார்த்தீங்கன்னா இது வந்து வெளிநோக்கியும் வெடிக்குது, உள்நோக்கியும் வெடிக்கிறாங்க. எக்ஸ்ட்ரோஸ் ஆர் இன்ட்ரோஸ். தீஸ் இஸ் யூஸ்வலி வெர்டிக்கல் ஸ்லேட்னா வெர்டிக்கல் நீள்வாக்கில் வெடிக்கக்கூடியது. சம்டைம்ஸ் டெர்மினல் ஃபோர்ஸ் நுனிலையும் வெடிக்கக்கூடியது, நுனிவாக்கில் வெடிக்கும். இதில் வந்து ரேர்லி பாருங்கள் சிஸ்டமேனஸ் ரஸ்கஸ்னால் இது வந்து பூவிதழோடு இணைந்து காணப்படும். அதுக்கு ஒரு சிஸ்டஸில் ரஸ்கஸ்னு பேர். அடுத்து பாருங்கள் கைனோசியம். அடுத்தது கைனோசியம். இப்போ கைனோசியம் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா சூலக வட்டம் பேர். அது சூலக வட்டம். டைப்புக்கே இந்த சிங்கார்பஸ் த ஆடு கார்பல் யூஸ்வல் ஆன்டீரியர் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சூலக வட்டம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ட்ரை கார்பலரி சொல்லியிருக்காங்க. சூலக வட்டத்துக்குள்ளே 3 கார்பல் தான் இருக்கும். ஒரு 3 கார்பல் இருக்கும். சூலக வட்டத்தில் 3 கார்பல் இருக்கும். சிங்கார்பஸ்னால் ஒன்று இணைந்து இருக்கும். 3 கார்பல் ஒன்று இணைந்து இருக்கும். இந்த 6 கார்பல் யூஸ்வல் ஆன்டீரியர், ஒரு ஒற்றை கார்பல் மட்டும் நுனியில் இருக்குன்றாங்க. நுனியில் மேலே காணப்படும். ஓவரி வந்து சுப்பீரியர் மேல்மட்ட சுருப்பை. அதே மாதிரி ட்ரை லேட்டர் 3 அறைகள் இருக்குது. வித் 2 ரோவர் நியூமரஸ் ஓவில்ஸ் ஆக்சில் ப்ரெசன்டேஷன். 2 வரிசைகளில் நம்பர் ஆஃப் ஓவில்ஸ் வந்து அச்சில் ஒட்டி இருக்கும். அது பேர் ஆக்சில் ப்ரெசன்டேஷன் பேர். ஓகேங்களா? அதே மாதிரி ரேலி யூனிலாக்கில் வித்து பார்ஷியல், அதாவது பார்ஷியல் ப்ரெசன்டேஷன். யூனிலாக்கில் சொல்லிட்டு வித்து பார்ஷியல் ப்ரெசன்டேஷனாக பாதி தான் இணைஞ்சிருக்கும், பாதி இணையாமல் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸ்டைல் வந்து யூஸ்வலி ஒன்று தான், ஒரே ஒரு ஸ்டைல் தான். ஸ்டிக்மா வந்து 1 to 3 இருக்கலாம். அதாவது ஸ்டிக்மா நுனிப்பகுதி வந்து 1 அல்லது 3 சொல்கிறாங்க. ரேர்லி இந்த ஓவர் இஸ் இன்ஃபீரியர். சில ஒரே ஒரு தாவரம் மட்டும் ரேராக ஓவர் வந்து இன்ஃபீரியர் கீழ்மட்ட சுருப்பை காணப்படுது. இந்த தாவரமே எல்லாமே மேல்மட்ட சுருப்பை உடையது. ஆனால் ஒரே ஒரு தாவரம் மட்டும் கீழ்மட்ட சுருப்பை, அதாவது இன்ஃபீரியர் காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் வந்து ஒரு தாவரம் இருக்காங்க ஹீமோட்ரோம் சொல்லப்படுது. அடுத்து பாருங்கள் இந்த நெக்டார் செக்ரேட்டிங் செப்பல்ஸ். நெக்டார் செக்ரேட்டிங்னா நெக்டார்னு சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது தேன் சுரப்பி சொல்லுவாங்க. தேன் சுரப்பி, அந்த தேன் சுரப்பி இங்கே காணப்படுதுன்னு சொல்லுவாங்க. தேன் சுரப்பி பிளான்ஸ் வந்து ப்ரெசன்ட் இந்த ஓவரில் காணப்படுது. அடுத்து ஃப்ரூட்ஸ் பாருங்கள். அடுத்து ஃப்ரூட்ஸ். இதை ஃப்ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா யூஸ்வலி செப்டிசீடல் அடுத்து லோக்கலி கேப்சூல். செப்டிசீடல் ஃப்ரூட்ஸ் பாருங்கள். ஃப்ரூட் யூஸ்வலி செப்டிசீடல் ஆர் லோக்கலிசீடல் கேப்சூல். செப்டிசீடல்னா அரை வேடிக்கைன்னு சொல்லுவாங்க. அரை வேடிக்கை அல்லது லோக்கலி சொல்லணும்னா அதாவது பொதுவாக தடுப்பு சுவர் வழி சொல்கிறாங்க இல்லையா, தடுப்பு சுவர் வழி சொல்லிட்டாங்க. தடுப்பு சுவர் வழியை தான் செப்டிசீடல்னா தடுப்பு சுவர் வழி தான் வெடிக்கின்றாங்க. ஆனால் லோக்கலி சொல்கிறதுனா அரை வெடிக்கன்னு சொல்கிறாங்க. வெரி ஈசன் அஸ்பாரக்ஸ். வெரினா சதைகனி காணப்படக்கூடிய தாவரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அஸ்பாரக்ஸ் அண்டு ஸ்மைலக்ஸ் சொல்லுது. ஸ்மைலக்ஸும் சரி அஸ்பாரக்ஸும் சரி சதைகனி காணப்படும் சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து பார்க்குறேன். அடுத்து பொட்டானிக்கல் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் லிலியேசி. பாருங்கள்.
இப்போ பொட்டானிக் டிஸ்கிரிப்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெர்னியல் ஹெர்ப் வித் பல்ப். பெர்னியல் ஹெர்ப்னா லில்லியேசி குடும்பத்தில் காணக்கூடிய எல்லா தாவரங்களும் பாருங்க. அல்லியம் சீவா பற்றி பார்க்குறோம். அல்லியம் சீவா கூட பார்க்கணும். அல்லியம் சீவானா என்னன்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம் சொன்னாங்களா? ஆமாம், வெங்காயம். இப்போ வெங்காய தாவரத்தை பற்றி நம்ம இங்கே பார்க்க போகிறோம். அல்லியம் சீவனுடைய வெங்காய தாவரம் பாருங்க. இப்போ வெங்காயம் சொல்லக்கூடிய தாவரம் வந்து இதில் பீரியான் பாருங்கள். பெர்னியல் கிரப்ஸ் இது பல்லான்னு வாழக்கூடியதுன்னு சொல்கிறாங்க. வித் பல்ப்புனா அது அதோடைய குமிழம் போன்று காணப்படும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயத்தானுடைய இலை இது வேர்களை பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க, வேர்கள் வந்து இப்படி காணப்படும். 5% அதாவது 5%, அதாவது அந்த ரூட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காது. 5% ஸ்ட்ராங், 5% ஸ்ட்ராங். அதே மாதிரி ஸ்டெம் வந்து அண்டர் கிரவுண்ட் பல்ப்னா குமிழ் போன்று காணப்படும். பாருங்க, இது மண்ணில் இந்த மாதிரி வட்டமாக குமிழ் போன்று, அதான் பல்ப்ன்றது குமிழ் போன்று. லீஃப் வந்து பார்த்தீங்கன்னா லீஃப் இஸ் ஏ கிளஸ்டர் ரேடிக்கல் லீவ்ஸ். அதாவது கிளஸ்டர் ரேடிக்கல் லீவ்ஸ்னா வேளாண்மை லீஃப். வேளாண்மை லீஃப்னு சொல்கிறாங்க. வேளாண்மை இலைகள் சொல்லுவாங்க. இலைகள் வந்து என்னது தரைக்கு மேலே பார்த்தீங்கன்னா குமிழ் போன்று தந்துக்கு வேளாண்மை இலைகள். அப்போ இதோடைய இலைகள் வந்து ரேடிக்கல் கிளஸ்டர் எங்கே கிளஸ்டர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ரேடிக்கல் லீவ்ஸ் எமர்ஜஸ் ஃப்ரம் த அண்டர் கிரவுண்ட் பல்ப். எதுலேருந்து உருவாயிருக்கு? அண்டர் கிரவுண்ட் இருக்கக்கூடிய பல்ப்லேருந்து உருவானது இந்த லீஃப்ன்றாங்க. சிலிண்ட்ரிக்கல் அண்ட் ஃப்ளஷி கேவி. அந்த லீஃப் வந்து உருண்டையாக இருக்கும். லீஃப் வந்து எப்படி இருக்கும்? உருண்டையாக ஃப்ளஷியாக இருக்கும். ஃப்ளஷின்னா சதைப்பட்டு இருக்கும். ஹேவி சீத்தினா உள்ள குழி போட்டு இருக்கும். அப்போ அந்த வெங்காயத்தோட இலைகள் வந்து சுருண்டு, அதாவது சுருண்டுனா அப்படியே சுருண்டு திரண்டு காணப்படும். உள்ளுக்குள்ளே வந்து ஒரு ஹேலோ மாதிரி, அதாவது ஒரு குழி மாதிரி காணப்படும். ஆனால் ஃப்ளஷியாக சதைப்பட்டுள்ளதுன்றாங்க. லீஃப் ஃபேசிஸ் வித் பேரலல் வினேஷன். இது வந்து எப்படி பேரலல் வினேஷன்? இணைப்புக்கு இலைகளில் காணக்கூடிய நரம்பு வந்து இணைப்புக்கு நரம்பு அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து இன்ஃப்ளசன்ஸ் பாருங்கள். இன்ஃப்ளசன்ஸ்னா மஞ்சரி. அது பாருங்கள் ஸ்காப்பி ஜெராஸ், அதாவது ஸ்காப்பி ஜெராஸ்ன்னு சொல்லக்கூடியது. அதாவது கேப்சிரஸ் வகை அப்படின்னா கேப்சிரஸ் வகை சொல்லக்கூடியது. அது 1 மார்க் கொஸ்டின். கேப்சிரஸ் வரக்கூடிய வகை மஞ்சரி. எடுத்துக்காட்டு பாருங்கள். இந்த இன்ஃப்ளசன்ஸ் ஆக்சிஸ், அதாவது பெடிக்கல் அரைசிங் ஃப்ரம் த கிரவுண்ட் ஸ்பேரிங். அதாவது கிரவுண்ட் ஸ்பேரிங் ஏ கிளஸ்டர் ஆஃப் த ஃப்ளார்ஸ் அட் இட்ஸ் அபெக்ஸ். அதாவது என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய மஞ்சரி வந்து ஸ்காப்பி இது கேப்சிரஸ் சொல்லக்கூடிய வகை சார்ந்தது. ஆனால் மஞ்சரி அச்சானது எங்கிருந்து பார்த்தீங்கன்னா தரையிலிருந்து உருவாகி அது நுனியில் வரைக்கும் செங்குத்தாக போகும். அப்போ மஞ்சளுடைய தண்டு வந்து தரைக்கு உள்ளேருந்து உருவாகி நேர செங்குத்தாக நுனியில் போய் தான் அது பூக்களை உருவாக்கும். அஃபெக்ஸில் உருவாக்க சொல்கிறாங்க. அடுத்து பாருங்க பெடிக்கிள்ஸ், அதாவது பெடிசெல்லஸ் ஆர் ஆஃப் ஈக்குவல் லென்த். பெடிசெல்லஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் லென்த்தாக இருக்கும். பெடிசெல்லஸ் வந்து ஈக்குவல் லென்த்தாக இருக்கும். ஈக்குவல் லென்த் பெடிசெல்லஸ் இருக்குது. ஓகேங்களா? பெடிசெல்லஸ் வந்து ஈக்குவல் லென்த்னா காம்பு, அதாவது இலை பூ காம்புன்றது. அடுத்து பாருங்க அரைசிங் ஃப்ரம் த அஃபெக்ட்ஸ் ஆஃப் த, அதாவது ஃபெண்டிக்கல் பீச் இந்த ஆல் ஃப்ளார்ஸ் அட் த சேம் லெவல். எல்லா ஃப்ளாரும் பார்த்தீங்கன்னா அதை பாருங்கள், அந்த பூக்கள் பார்த்தீங்கன்னா இந்த பந்து மாதிரி இருக்கும். இதோடைய எல்லா ஃப்ளாரும் வந்து சேம் லென்த்தில் இருக்கும். சேம் லெவல் லென்த்தில் இருக்கும்ன்றாங்க. அடுத்து பாருங்கள் சேம் லெவல் லென்த்தில் சொல்லியிருக்காங்க.